Hello viewers, welcome to Max நம்மளோட சேனல். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா how to measure distance. சரியா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிரசன்னான்ட்டு அவர் கேட்டிருந்தாரு, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, யூனிட்ஸ் பத்தி சொல்லுங்க, மெஷர் ஆஃப் லென்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால அந்த வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கோம். ஸோ ஒரு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர்ல வந்துட்டு மொத்தம் 1000 மீட்டர்ஸ் இருக்கும். சரியா, ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ். அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு வந்துட்டு 100 சென்டிமீட்டர். தென் ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். சரியா, ஒரு கிலோமீட்டருக்கு 100 மீட்டர்ஸும் ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டரும் ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், கிலோமீட்டர்ல இருந்து நம்ம மீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மீட்டர் ஆகும் அப்படின்னா, நீங்க 2 into 1000 போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி மீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் எனக்கு தெரியணும், எனக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ எனக்கு 3.5 மீட்டர்ஸ்க்கு எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னா 3.5 into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டரோட வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர்னு கொடுக்குறாங்க. சரி, இப்போ ஒரு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு மில்லிமீட்டர் வரும்? ஸோ 8 into 10 போட்டீங்கன்னா மில்லிமீட்டர் வரும். ஸோ அதே மாதிரி மில்லிமீட்டர் கொடுத்துடுறாங்க, சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணுமே. இப்போ நீங்க சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவிஷன் பண்ணா நம்ம மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஆகும். அதே மாதிரி சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 100. அதே மாதிரி மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 1000. சரியா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிலோமீட்டர் மீட்டர் ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டு ஹவு மெனி மீட்டர்ஸ்னு கேக்குறாங்க. சரியா, 700 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு மீட்டர்? நம்ம ஃபார்மேட்ல படி பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். ஸோ நம்ம மீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன எடுக்கணும், டிவைடட் பை 100 போடணும். ஸோ நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ மில்லிமீட்டர் கொடுத்து சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டிவைட் பை 10 பண்ணிருப்போம். கொஸ்டினா கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் டு மீட்டர். ஸோ நம்மளுக்கு 700 சென்டிமீட்டர் இருக்கு, மீட்டர் என்ன? ஸோ அது என்ன ஃபார்மேட், m to cm டிவைட் பண்ணா நம்மளுக்கு மீட்டரோட வேல்யூ கிடைச்சிரும். டிவைட் பண்ணலாமா? 700 சென்டிமீட்டர் is equal to 700 divided by 100. டிவைட் பண்ணா 0 0 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் இருக்கிறது 7. ஸோ 700 சென்டிமீட்டர் is equal to 7 மீட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவைட் பண்றோம். இப்போ மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மீட்டர் டு சென்டிமீட்டர். இப்போ என்கிட்ட வந்துட்டு வேல்யூஸ் ஒரு 8 மீட்டர் இருக்கு. 8 மீட்டர்ல எவ்வளவு சென்டிமீட்டர் வரும்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், 100 சென்டிமீட்டர். சரியா, ஸோ அப்போ 8 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டு பண்ண போறோம். இன்டு 100 பண்ணா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 8 into 100 is equal to 800 சென்டிமீட்டர். ஸோ 8 மீட்டர் is equal to 800 சென்டிமீட்டர். உங்களுக்கு டெசிமல்ல கொடுத்திருந்தாலுமே இதே ஃபார்மேட் தான். சரியா, சரி, இப்போ ஒரு கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர்? 1000 மீட்டர்ஸ். சரியா, இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ் தான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கு? நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்மேட்ல பார்த்த மாதிரி கிலோமீட்டரோட வேல்யூல இன்டூ 1000 பண்ணா நம்மளுக்கு மீட்டர் கிடைக்கும், நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு 7.5 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 1000 போட்டா நமக்கு மீட்டரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 7.5 கிலோமீட்டர் இன்டூ 1000 இஸ் ஈக்குவல் டு மீட்டரோட வேல்யூ வந்துடும். ஸோ 7.5 into 1000 போட்டா என்ன வரும் நம்மளுக்கு?
7500 வரும். So 7500 meters is equal to 7.5 kilometers. புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணலாமா? மீட்டர் டு கிலோமீட்டர். சரி, எவ்வளவு மீட்டர்ஸ் எடுத்துக்கலாம்? 9800 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? அதே ஃபார்முலா தான். 1000 meters is equal to 1 kilometer. இது 1 kilometer is equal to 1000 னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 1000 meters equal to கிலோமீட்டர்னா நம்ம டிவைட் பண்ண போறோம். சரியா? ஃபார்மேட்ல பார்த்த மாதிரியே தான். ஓ, மீட்டர் கொடுத்திருக்காங்க, கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம டிவைட் பண்ண போறோம். இந்த ஃபார்மேட் நீங்க எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 9800 மீட்டர் டிவைடட் பை 100 is equal to கிலோமீட்டர். டிவைட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? 1000 டிவைட் பண்ணா 9.8 கிலோமீட்டர்னு கிடைக்கும். சரியா? இப்போ மீட்டர் டு கிலோமீட்டர் பார்த்துட்டோம், கிலோமீட்டர் டு மீட்டர் பார்த்துட்டோம், சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் 4 பார்த்திருக்கோம். சரி, இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் பார்க்கணும். அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை பார்த்துடலாம். ஒரு சென்டிமீட்டர்ல எவ்வளவு மில்லிமீட்டர் இருக்கு? ஒரு சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம்? ஒரு 5.5 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல எவ்வளவு மில்லிமீட்டர் வேணும்? அதே ஃபார்முலா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க பார்த்தா அதே ஃபார்மேட் தான். சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் கேக்குறாங்க. சோ நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்ம மில்லிமீட்டரோட வேல்யூ தெரிஞ்சிடும். 5.5 சென்டிமீட்டர் into 10 is equal to மில்லிமீட்டரோட வேல்யூ வந்துரும். 5.5 into 10 போட்டா பாயிண்ட் கேன்சல் ஆயிடும். so 55. so 5.5 சென்டிமீட்டர் has 55 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர். இப்போ மில்லிமீட்டர் கொடுத்துட்டு சென்டிமீட்டர் கேட்டா என்ன பண்ணுவோம்? இந்த மல்டிப்ளிகேஷன் பதிலா டிவைடட் பை 10 போட போறோம். சரியா? இதுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்தோட டேபிள்ஸ். சரியா? இப்போ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1000 மில்லிமீட்டர், ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர், ஒரு டெசிமீட்டருக்கு 1 மீட்டர் இல்லைன்னா 100 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1000 மில்லிமீட்டர். தென் 10 millimeter is equal to 1 centimeter. 10 centimeter is equal to 1 decameter. 10 decameter is equal to 1 hectometer. 10 hectometer is equal to 1 kilometer. 1 kilometer is equal to 10 hectometer. 1 kilometer is equal to 100 meter, 1000 meters வரும். இது வந்து நீங்க ரஃபா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம். சோ ஒரு இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ மீட்டர் கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர்னா முன்னாடி பார்த்த மாதிரி 100 சென்டிமீட்டர் இருக்கா? சோ இன்டூ 100 பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர்னு தெரிஞ்சு எவ்வளவு மீட்டர்ஸ்னு தெரிஞ்சிடும், சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிடும். மல்டிப்ளை பண்ணா நம்ம பார்த்த மாதிரி தான் சேம். சிஎம் டு எம், எம் டு சிஎம் பார்த்தோம்ல. நீங்க அதை வச்சு அதை போட்டு பார்த்துட்டு நீங்க இந்த டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இன்னும் டீட்டெயிலா ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ, ஒரு யார்டுக்கு எவ்வளோ, 10 இன்ச்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 12 இன்ச்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு இன்ச்னா என்ன? ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம். ஒரு ஸ்கேல்ல வந்துட்டு நம்மளுக்கு சின்ன 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 கோட்ஸ் வரும். இந்த தென் ஒரு பெரிய கோடு வரும். இந்த சின்ன கோடு தான் வந்துட்டு மில்லிமீட்டரா கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு பெரிய கோடு வந்துட்டு சென்டிமீட்டர். தென் க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு லைன் இருக்குமா? பாருங்க, இந்த ஸ்கேல் இருக்கா? இது சென்டிமீட்டர்னு ஆரம்பிக்குது. இங்க உள்ள என்ன இருக்கு? 10 சின்ன சின்ன லைன் இருக்கு. இந்த சின்ன சின்ன லைன் வந்துட்டு சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் குட்டி குட்டி லைன். இங்க 1ல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர். சரியா? தென் நீங்க ஸ்கேல பின்னாடி பக்கம் திருப்பி வச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் ஆரம்பிக்குதா? இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இதுதான் வந்துட்டு ஒரு இன்ச்சா கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு எவ்வளவு சென்டிமீட்டர் வரும்னா 1 inch has 2.54 சென்டிமீட்டர். ஒரு இன்ச்சுக்கு 2.54 சென்டிமீட்டர் இருக்கும். சோ ஒரு ஸ்கேல்ல வந்துட்டு நமக்கு எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா 6 inches வரும் ஒரு ஸ்கேல்.
ஸ்மால் சைஸ் ஸ்கேல். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப 6 இன்ச்சஸ் அப்படின்னா 6 இன்டூ 2.54 போட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15.24 வரும். ஸோ அதனால ஒரு ஸ்கேல் வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இது. சரி, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல 6 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. 6 இன்ச்சஸ் ஒரு இன்ச்சோட வேல்யூ 2.54. இப்போ 10 இன்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 10 இன்ச் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா 10 இன்டூ 2.54 போட்டீங்கன்னா 25 சென்டிமீட்டர்னு வந்துடும். சரி, இப்போ ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கு. ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எவ்வளவு இன்ச் சென்டிமீட்டர் வரும் நம்மளுக்கு? ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்துட்டு 30 சென்டிமீட்டர் வரும் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல். சரி, அதுல எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? 30 divided by 2.54 போட்டா நமக்கு என்ன வரும்? 11.82 கிடைக்கும். ஸோ நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் வந்துட்டு 12 இன்ச்சஸ். ஸோ இப்போ 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு சென்டிமீட்டர்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? to how many சென்டிமீட்டர்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 12 into 2.54 போட்டு பாருங்க, என்ன வரும்? 30.48 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரியா? இன்ச்ல இருந்து சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 2.54. சென்டிமீட்டர்ல இருந்து இன்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ண போறோம். அதே நம்ம பார்த்த அதே டேபிள் ஃபார்மேட் தான், சேம் டேபிள் ஃபார்மேட்டே தான் வரும் எல்லாத்துக்குமே. இந்த சேம் ஃபார்மேட் தான் கண்டினியூ ஆகுமே, சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குமே. சரியா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.